ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. விஜய், சாரதாம்மா, காவேரி 3 பேருமே நல்லா பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு குமரன் வந்து அந்த திட்டு மேலே உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் கங்கா வந்துட்டு, என்னங்க மாமியார் கூட என்ன சரக்கடிக்கிறாரு, ஏய் கங்கா என்ன சொல்கிற அப்படின்னு. விஜய் இப்போ அப்படியே சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து குமரன் வாங்க அப்படின்னாரு. கங்காவில் பிடிச்சி இழுத்து இங்கே இருங்க அப்படின்னு. காவேரி நீயும் வாக்கா அப்படின்னு. அப்புறம் வந்து உட்காந்து பேசி நீ இருந்தாங்க தம்பி சாப்பிடுங்க அப்படின்னு. ஸோ கங்கா உட்கார மாட்டா, 4 பேர் வந்தால் அவள் உள்ளே வெளியே வரமாட்டா, அதனாலவே நாங்கள் அவளுக்கு எலின்னு பேர் வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் கலாய்ச்சிருக்காரு. அவங்களுக்கு பிடிக்கல. என்ன கோது ஏன் அப்படின்னா, காவேரி எங்க சும்மா இருக்க சிரிக்காதீங்க. அப்புறமா கால் வலிக்கு தூங்க போகிறேன்னு போயிடுறாங்க. ஸோ இவங்க எல்லாமே ஒன்றா இப்படி சிரித்து பேசுகிறது வந்து கங்காவுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது போல். ஸோ அதுக்கப்புறம் வந்து உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போயிட்ட பிறகு ஸோ மறுநாள் காலையில் விடியுது. அப்போ வந்து குமரனும் விஜயும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து கங்கா வந்து பார்க்குறாங்க, என்ன பேசுகிறாங்க அப்படின்னு நோட் பண்ணி சரி விட்டு போயிடறாங்க. மறுபடியும் ரூமில் குமரனும் விஜயும் வந்து ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கங்கா வரும்போது விஜய் ஏஞ்சி வெளியே வந்துடுறாரு. என்னங்க என்ன பேசுகிறீங்கன்னு. ஒன்றும் இல்லை, ஜாலியாக தான் பேசுகிறோம், ஒன்றும் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. காவேரி வந்துட்டு குமரன் சொல்லிட்டு போயிடுறாரு. காவேரி வந்து என்னக்கா என்ன ஆச்சுன்னு. என்ன அவங்க என்ன பேசுகிறாங்க தெரியுமா அப்படின்னா. தெரியாது, அப்புறம் எதுக்கு என்ன வந்து கேட்குற அப்படின்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிடறாங்க. அப்புறமா அவங்க 2 பேர் வெளியே கிளம்புறாங்க. எங்கே போகிறாங்க அப்படின்னு. வந்து சொல்கிறேன், ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு. காவேரிகிட்ட கேட்குறாங்க, எங்கே போய் தெரியலக்கா வெளியே போகிறேன்டாங்க வந்து சொல்லுவாங்க. அப்பயே சும்மா இருக்காமல் கங்கா வந்து குமரன்கிட்ட கேட்குறாங்க, எங்கே போகிறீங்க, வந்து சொல்கிறேன் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு. சரி தம்பி பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஒன்று இருடி, ஏன் போகும்போது கூப்பிட்ற, போகும்போது கேட்காத கங்கா, நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு கீழே. அப்புறமா கீழே போன பிறகு காவேரி மொட்டை மாடிலேருந்து விஜய்க்கு வந்து பிளைன் கேஸு சூப்பராக வந்து கொடுக்குறேன். அதை ரிசீவ் பண்ணி அவங்க கொடுத்துட்டு சரி காவேரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமாவை சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. ஸோ இந்த சீன் முடிஞ்ச பிறகு ஏண்டி தெரியாத உனக்கு அவங்க சொல்லிட்டு போல இல்லை அப்படின்னு. ஏய் என்ன வெளியே போகக்கூடாதா விஜயும் குமரனும், விஜய் கூட போகிறாரா தான் பயமாக இருக்குது, நீ கால் பண்ணி கேள்மா குமரனு. போடுவேன், நீ என்ன வெளியே போக விட மாட்டேன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு முடியும். அதுக்கப்புறம் நிவின் நம்ம வந்து ராகவ இன்ட்ரோடக்ஷன் அவங்க வந்து கூட்டிகிட்டு வர மாதிரி நடுவில் வந்து நிவின் வந்துட்டு அம்மா நீங்கள் காரில் போ அப்படின்னு நான் அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு தனியாக கூப்பிட்டு போகிறாரு. எங்கே போகிற அவனுக்கு டவுட் வந்துடுது. தடையை பிடிச்சி நிறுத்துன்றான். நிறுத்தினா கார் எங்கன்னா போய் முடிச்சிடும் அப்படின்னு. அம்மா கூட்டிகிட்டு போயிட்டு குமரன் வந்து மாஸ்க் போட்டு நிவின் வந்து அடிக்க போய் அவசரப்பட்டு அடிச்சிடாதா, நான் தான் குமரன். நான் என்ன கேட்டப்போ நான் அவன் கடத்துறோம்ல அதனால தான் அப்படின்னு. இப்போ நம்ம சொல்லிட்டுமே என்ன பண்ணுறது, அச்சு தெரிஞ்சிச்சா அவனுக்கு அப்படின்னு. ஏன்னா பயமுத்துற ப்ராப்பர்ட்டி பயவிடுதில்ல அப்படின்னு. அப்புறமா 2 பேரும் அவனை பிடிச்சி உள்ளே கூட்டின்னு வரும்போது நம்ம விஜய் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ஸோ சாங்ஸுக்கு நம்ம ப்ரோமோவில் பார்த்த மாதிரி. ஸோ அந்த சீனோட அவன் சேரில் உட்கார வச்சுட்டு இவங்க 2 பேர் நிற்கிறாங்க. விஜய் ஆடிட்டு இருக்காரு. அதோட இன்றைக்கான எபிசோட் வந்து முடியுது. சரிங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன அப்கமிங்கில் என்ன நடக்குன்றது அடுத்தது வீடியோ பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க, ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.